செங்கோட்டையை தவிர மற்ற யாருக்குமே பெரிய அளவுக்கான நிர்வாக அனுபவம் கிடையாது. ஐ திங்க் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அமைச்சரவையில் 2 பிராமணர்கள் இருக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். சார் விஜய் திரும்ப தான் வரணும்ன்றார் சார். திரும்ப அமைச்சரவைக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு அனுபவம் இருக்கிறவங்க இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் திரும்ப என்ன சொல்றாரு, எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடு. இது கூட்டணி ஆட்சி, இது விஜய் ஆட்சி கிடையாது, விஜயோடைய தாவேகா ஆட்சி கிடையாது, தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சி. அப்ப காங்கிரஸும் அதுல இருக்கு, தீர்மாவும் இருக்காரு. இவங்க எல்லாமே பதவிக்காக தான் வந்தவங்க. ஏதோ நாங்க கட்சியை காப்பாற்ற போறோம், எடப்பாடி திமுக ஆதரவோடு அமைச்சரவை அமைக்க பார்த்தாரு, அதான் வெளில வந்தோம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தேவைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. தலித்கள் 7 பேருக்கு இன்னைக்கு பங்கேற்பு கிடைச்சிருக்கு. ஓவரால் இந்த அமைச்சரவை எப்படி பாக்குறீங்க? இந்த அமைச்சரவையை பொறுத்த மட்டும் விஜய் அதை விரிவுபடுத்த வேண்டிய நிலையில இருக்காரு. ஏன்னா 234 பேர் கொண்ட அமைச்சரவை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல 15% மந்திரிகள் பொறுப்பேற்கலாம் இருக்கு. கிட்டத்தட்ட 35 பேர் வரையும் பொறுப்பேற்கலாம். ஏற்கனவே 10 பேர் தான் இருந்தாங்க. இப்போ மேலும் ஒரு 23 பேர் சேர்த்து இப்போ 33 பேர் ஆயிருக்காங்க. இன்னும் 2 இடங்கள் பாக்கி இருக்கு. அது IUMLக்கும் இவருக்கும் பிசிகாவுக்கும் திருமாவளவருக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது 2ஐயும் அப்புறம் ஃபில்லப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தற்சமயம் இந்த அமைச்சரவையில நீங்க சொல்ற மாதிரி 4 பெண்கள் இருக்காங்க, 7 தலித்துகள் இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, கிறிஸ்துவர் இருக்காரு, ஒரு பிராமணர் கூட ஒருத்தர் இருக்காரு. இதோட சேர்த்து 2 பிராமணர் சட்டமன்ற அமைச்சரவையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருத்தர் வெங்கட்ரமணன் மயிலாப்பூர், இன்னொரு ஸ்ரீரங்கம் ரமேஷ், 2 பிராமணர்கள் இருக்காங்க. ஐ திங்க் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அமைச்சரவையில் 2 பிராமணர்கள் இருக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த கம்யூனிட்டி ரொம்ப உலகாகிதப்படுவாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த சூழல்ல அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக அனுபவங்கள்லாம் அவ்வளவா இல்லைன்றது நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இனிமே தான் அதுல செங்கோட்டையை தவிர மற்ற யாருக்குமே பெரிய அளவுக்கான நிர்வாக அனுபவம் கிடையாது. ஸோ அவர்கள் மெதுவாக அந்த நிர்வாகத்தோட சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கூடிய மட்டும் அவங்க 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காத இருந்திருக்காங்க. இல்ல பல மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து கூட 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. அதுல 8 மாவட்டங்களை தாவேகா தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. ஆனா அவங்க மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த திமுக அதிமுக செஞ்ச மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கல. சென்னையில மட்டும் 7 அமைச்சர்கள் இருக்காங்க, 14 பேர் வின் பண்ணி 7 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ சென்னையை முக்கியத்துவப்படுத்துறாங்க தாவேகா. அது என்ன தெரிவிக்குதுன்னா, சென்னையில நடக்கிற எந்த விஷயங்களும் அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, சமூக ரீதியா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு முழுக்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுன்றதுனால சென்னையை ஸ்ட்ராங்கா தன்னோட கோட்டையா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்குறாங்கன்னு நம்ம பாக்குறோம். நம்ம இல்லாட்டி 7 அமைச்சர்கள் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அதிமுகலையும் திமுகலையும் நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு பாக்குறோம். அதிமுக அவ்வளவு பேர் வெற்றி பெறாதனால இங்க அவ்வளவு அமைச்சர்கள் இல்லை. ஸோ அதனால சென்னைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 32 இடங்கள்ல அவங்க வின் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் 44 இடங்கள்ல. அதனால இங்க அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல இந்த அமைச்சரவை பார்க்கும்போது ஆவரேஜான வயசு ஒரு 45-50க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறதுனால ஒரு பீட் அண்ட் ட்ராக்ல எல்லாருமே நடந்த பாதையில நடக்காம நம்ம எல்லோருக்கும் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற முறையில கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவையா இருக்கிறதையும் பாக்குறோம். பெண்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. போக போதான் இவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். திருமாவளவனும் IUMலும் இன்னைக்கு சேராது கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்குறது. ஏன்னா அவங்க முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த பதவியேற்புல அவங்க கலந்துக்க முடியல, பதவியேற்புல அமைச்சர்களாக பங்கேற்க முடியல. சார், இப்போ அமைச்சர்களுக்கு புதிதா நியமிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு இலாக்கா அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும் அறிவிச்சிருக்காங்க. 2மே ஒரு முக்கியமான போர்ட்போலியோ தானே சார்? எப்படி? அதாவது உயர்கல்வித்துறை கண்டிப்பா முக்கியமான போர்ட்போலியோ காங்கிரஸ்க்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில உயர்கல்வித்துறை தான் உங்களுக்கு பல யூனிவர்சிட்டிஸ்ல VC எல்லாம் இல்ல. பழைய கவர்னருக்கும் திமுக அரசுக்குமான பிரச்சனைகள்ல யாரு அந்த மசோதாலாம் போட்டு அமைச்சாங்க, VC நியமிக்கிறதுல மாநில அரசுக்கு தான் அதிகாரம்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல அந்த மசோதாலாம் அப்ரூவ் பண்ணாங்க. பட் அது மறுபடியும் கோர்ட் சிக்கல்ல மாட்டி நிக்கிறதுனால
பல யூனிவர்சிட்டிகள் வந்து நிதி விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கு. அதனால பிசி இல்லாத யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ உயர்கல்வின்றது சாதாரணமா இல்ல, ஒரு சேலஞ்சிங் துறையா அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காருன்னா ப்ராபபிலி வந்து அவங்க வந்து கவர்னரோட அவங்க டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துல உயர்கல்வித்துறை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எப்படி கவர்னரோட டீல் பண்ண போறாரு, அது அந்த பொறுப்பை காங்கிரஸ் கிட்ட விட்டுட்டாரு விஜய்ன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. தாங்கள் எதற்கு கவர்னரோட மோத வேண்டும், காங்கிரஸ் அமைச்சர் மோதினா பரவாயில்லன்னு விட்டாரோன்னு தெரியல. ஏன்னா உயர்கல்வித்துறையில அப்பாயின்மெண்ட்ஸ் முதற்கொண்டு பல விஷயங்கள்ல நீங்க சான்சலர்ன்ற முறையில கவர்னரோட கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கவர்னரோட விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வரும். அதனால ஏற்கனவே இந்த விசி அப்பாயின்மெண்ட்லாம் சிக்கல்ல இருக்கு, சட்ட சிக்கல்ல மாட்டின்னு இருக்கிறதுனால இது எப்படி செயல்பட போறாரு விஸ்வநாதன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காரு அவரு. காங்கிரஸை வந்து கிட்டத்தட்ட வந்து மாட்டி விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த உயர்கல்வி கொடுத்ததன் மூலமா சிக்கல்ல மாட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதான் இப்போ திருமாவளவனும் ஐயுஎம்எலும் இன்னைக்கு அமைச்சரவையில ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று செய்திகள் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ணல. என்ன காரணம்? அது 2-3 காரணங்கள் சொல்றாங்க சார். அதாவது விஜயை பொறுத்த மட்டும் திருமாவளவனை உள்ள இழுத்து போறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. ஏன்னா இவங்க வெளியில இருந்தாங்கன்னா இஷ்யூ பை இஷ்யூ ஆதரிப்பாங்க, ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டாக்குவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்களை உள்ள இழுத்து போட்டாங்கன்னா ஒன்றும் பேச மாட்டாங்க. அமைச்சரவையோட கூட்டு பொறுப்புல அவங்க இருப்பாங்க. ஸோ வாயை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் வெளியில பேசிட்டு இருக்க மாட்டாங்க, கருத்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சரவைக்குள்ள இருக்கிறதுனால. அதனால எப்படியாவது அவங்களை உள்ள இழுத்து போடணும், ஐஎம்எல்ல உள்ள இழுத்து போடணும். திமுக கூட்டணியை உடைக்கணுன்றது நோக்கம். அது உடைச்சிட்டாங்க. சிபிஐ சிபிஎம் எல்லாம் வந்துருச்சு வெளியில. விடுதலை சிறுத்தைகள் வெளில வந்தாச்சு. இனிமே வந்து திருமாவளவன் நான் அமைச்சரவைக்குள்ள போன பிறகு நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொன்னார்னா அது ரொம்ப வந்து கேலிக்குரிய ஒரு விஷயமா மாறிடும். அதனால திமுக கூட்டணியை வந்து முறித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கார். அதை வெளிப்படையா சொல்லிடணும். அதுல குழப்பம்லாம் கூடாது. அது அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தான். முதுகுல குத்துறதெல்லாம் விட்டு விலகி போறதெல்லாம் சகஜம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதிகாரத்துல பங்கு கொள்றதுக்கு. அவங்க நோக்கமே வந்து அதிகாரத்துல பங்கு கொள்றதா. அந்த நோக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் போது அதை வந்து அவைல் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. அதை அவைல் பண்ணிட்டோம். அது வந்து பதவி என்பது வெறும் அலங்கார கிரீடம் மட்டுமல்ல, அது ஒரு முட்கள் நிறைந்த கிரீடம். அது நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா பலவிதமான சங்கடங்களை அனுபவிப்பீங்க. பலவிதமான சாதகங்களும் அதுல இருக்கு. சாதக பாதகங்கள் ரெண்டுமே கொண்டதுதான் அது அதிகார பதவி. அதனால நீங்க அது ரெண்டுத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா உள்ள போய் தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு உங்க நோக்கம் நிறைவேறணும்னா உள்ள போய் தான் ஆகணும். நீங்க இப்போ வெளியில இருந்துட்டு நான் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனால் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோம், அதெல்லாம் நீங்க உள்ள போன பிறகு சொல்ல முடியாது. நீங்க அதுக்கப்புறம் திமுக கூட்டணியை முடிச்சுட்டு உள்ள போனதாதான் கணக்கு. திமுக கூட்டணி முறிந்ததுன்னு தான் கணக்கு. ஆக்சுவலா உங்களுடன் திமுக கூட்டணி முறிந்ததுன்னு தான் கணக்கு. ஐயுஎம்னு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிப்போம், 29 திமுகவோடு இருப்போம்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்காவுடைய நோக்கம் திமுக கூட்டணியை உடைச்சு தங்களை வந்து ஒரு மதச்சார்பற்ற சக்தி என்று நிரூபித்துக் கொள்வது. அதை நோக்கிதான் விஜய் போறாரு. அதே சமயம் ஒரு நிலையான மந்திரி சபை கொடுக்கணும். இவங்களெல்லாம் உள்ள இழுத்து போட்டா வெளியில அவ்வளவா பேச மாட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க இவங்க அடக்கமா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு உள்ள இழுத்து போடுறாரு. அதுதான் அவருக்கு விஜய்க்கு இது வெற்றி தான் ஆக்சுவலா வந்து. ஏன்னா இந்த ரொம்ப வெளியில இருந்தாங்கன்னா அவங்க ஆதரவு வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மையா இருக்கும். உள்ள இழுத்து போட்டாங்கன்னா ஆதரவு வந்து உறுதியா மாறிடும். ஏற்கனவே 5 காங்கிரஸ் பிளஸ் இவங்க 2 4 5 நாள் 9 பேரு, 106 9 115 பேரு. வெளியில இருக்கிற சிபிஐ சிபிஎம் வந்து அவங்க ஆட்சியை கவுக்குற அளவுக்கு போக மாட்டாங்க. பிரச்சனைகளை கருத்து சொல்ல வளர்த்து ஆட்சியை கவுக்குற அளவுக்கு போக மாட்டாங்க. ஸோ 119 தெளிவாயிடும். அந்த வெளியில பிரிந்து வந்த அதிமுக குழு அது வெளியில இருந்து ஆதரிச்சுன்னா அதுவும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. அதனால அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால அவங்கள இன்னைக்கு பதவி ஏற்றுக்காத நிலை அவங்களுக்கு இருக்கே தவிர காலப்போக்கில் அவங்களும் பதவி ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா மந்திரி சபையை எப்படி விஸ்தரிக்க முடியும்? இருக்கிற தாவேக்கா மந்திரிகளை டிராப் பண்ணிட்டு தான் அவங்களை கொண்டு வர முடியும். 35 பேருக்கு மேல போட முடியாது. மீதி இருக்கிற 2 வந்து ஐயுஎம்எலுக்கும் விசிகாவுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால விஜயை பொறுத்த மட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் அந்த விழால வந்து வந்தே மாதரம் பண்ணது வந்து கண்டிக்கத்தக்கது. அதே தமிழுக்கு 3வது இடம் தள்ளப்பட்டது கண்டிக்கத்தக்கது. போன தடவை வந்து பதவி ஏற்கும் போது அது மாதிரி நடந்த போது ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, அடுத்த தடவை அது மாதிரி நேராம பார்த்து போனாரு. இன்னைக்கு மறுபடியும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல கவர்னர் கலந்து கொள்ற ஃபங்க்ஷன்ல வந்தே மாதரம் முதல்ல, அப்புறம் வந்து ஜனகணமன, அப்புறம் தான் தமிழ்தா வாழ்த்துன்னு சொல்றாங்க. நாளைக்கு அசம்பிளி செஷன்ல கவர்னர் உரையாற்றும் போது சட்டசபைக்குள்ள கவர்னர் ஸ்பீக்கர் தான் முடிவெடுக்கணும். அந்த இடத்துல தமிழ்தா வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளினாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவும் இருக்காது. அதனால இனிமே அவங்க இது கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போகலாம். நாளைக்கு அசம்பிளிக்குள்ள இதே மாதிரி நடந்ததுன்னா
தமிழை அலட்சியப்படுத்துகிற ஒரு வேலையை தாவேக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம முடிவா தீர்மானிக்கலாம். வந்தே மாதரம் பாடப்பட்டதுக்கே கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. ஆதவ அர்ஜுனா நேரடியாவே விளக்கம் கொடுத்தாரு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்ட்டு. ஆனா இப்ப அகைன் நடந்திருக்கு. இது வந்து தாவேக அரசு ஒரு மாதிரி பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல ஸ்லோலி டைம் எடுக்கும்னு புரியணுமா? நேரம் கொஞ்சம் காலம் எடுக்கும். இவங்களால இப்ப கவர்னர்கிட்ட போயிட்டு நீ வந்தே மாதரம் பாடக்கூடாது சார் இந்த ஃபங்க்ஷன் சொன்னீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான வேலை முடியாது இல்ல. அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கணும்ல. அது வந்து சிக்கல்ல மாட்டோம்ல. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி நீங்க நிக்க முடியாது. சரி நம்ம வேலை நடக்கணும் அப்படின்னு இப்போ போறாங்க ஆக்சுவலா. ஆனா இவங்க கண்ட்ரோல்ல இல்ல அந்த இடம். கவர்னர் மாளிகையில் நடக்கிற ஃபங்க்ஷன், கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன் இவங்க கண்ட்ரோல்ல இல்ல. அது கவர்னர் மாளிகை நடத்துற ஃபங்க்ஷனா இருக்கு. அதுல இவங்க நினைச்சா பண்ணலாம். ஆனா அவங்க பண்றதுக்கான தைரியம் எடுத்தோன்னு அவங்களுக்கு இல்ல. பண்ணினா ஒரு ரசாபாசமா மாறி ஏதாவது வாக்குவாதம் வந்து அது ஃபங்க்ஷன் ரத்தானா அது இவங்களுக்கு தான் நஷ்டம். அமைச்சரவை பொறுப்பேற்க முடியாது, இது தள்ளி போகும். அது ஒரு இஷ்யூவா மாறிடும். எதுக்கு எடுத்த உடனே இந்த இஷ்யூன்னு யோசிக்கலாம், விஜய் யோசிக்கலாம். ஆனால் இங்க ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கவர்னர் ஃபாலோ பண்றாரு, நீங்க வேற வழி இல்லாம அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கீங்க, கரெக்ட். சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் தான் முடிவெடுப்பார். அந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஆக்சுவலா. அங்க வந்து வந்தே மாதரத்தை முதல்ல பாடினாங்கன்னா அது நீங்க தமிழை அலட்சியப்படுத்துறீங்கன்ற ஒரு விஷயம் வந்துடும் ஆக்சுவலா. அதனால அங்க நீங்க சட்டமன்றத்துக்குள்ள எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்துதான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு மரியாதை நமக்கு தெரிய வரும். சார் இப்போ விசிகாவும் ஐயுஎம்எலும் கொஞ்ச நாள்ல அமைச்சரவையில பங்கு பெற்றும் அப்படின்னு தான் சொல்றாங்க. விசிகாக்கு வந்து ஒரு அமைச்சர் தான் கொடுக்குறாருன்னா அது வன்னியரசா இருக்குமா, இல்ல திருமாவளவனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார் விஜய் வந்து திருமா தான் வரணும்ன்றார் சார். திருமா வந்து அமைச்சரவைக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு அனுபவம் இருக்கிறவங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு, எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடு, அப்பதான் நான் வருவேன் அப்படின்றார். வெறும் அமைச்சரா கொடுத்தா வரமாட்டேன், இல்லாட்டி அமைச்சர்னா எங்க வன்னியரசை தள்ளி விடுறேன், அவர் அமைச்சரா இருப்பாரு. வன்னியரசு எங்களுக்கு வேண்டாம், அவரு ஜடாலியா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அப்ப அதுல பிரச்சனை இருக்கு. ஆனா கடைசியில வந்து அது அந்த அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, முடியலன்னு சொல்றாங்க. அதனாலதான் பதவி ஏத்துக்கலன்னு சொல்றாங்க. அமைச்சரவைக்குள்ள போறது உறுதி. வன்னியரசு வந்து விஜய் ஏத்துனாருன்னா நாளைக்கோ நாளைக்கோ கூட ஐயுஎம்எலோட சேர்ந்து பதவி ஏற்ப வச்சுருவாங்க. ஆனா அதே சமயம் இல்லைங்க, நீங்க தான் வரணும், நீங்க வந்தாதாங்க திரும்ப வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இன்னும் வந்து நிலைத்தன்மை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அரசாங்கத்தோட நிலைத்தன்மை. அவர் அவ்வளவு சீக்கிரம் வெளில வர மாட்டாரு, கொஞ்சம் பொறுப்போட ஓரளவுக்கு பேசுவாரு. அதனால அவரை வந்து அங்க போடுறது பெட்டர்னு விஜய் நினைக்கிறார். அவரோட அனுபவம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு செக்கா கூட இருக்கும். இவங்களுக்கு பல சிக்கல் இருக்கு சார். விஜய் அரசு வந்து காங்கிரஸையும் உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப மத்திய பாஜக அரசு இவங்களை எப்படி பாக்குதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. காங்கிரஸும் உள்ள இருக்கு. இப்ப எப்படி ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் அரசு இருக்கோ, ஜேஎம்எம்மோட காங்கிரஸும் இருக்கோ, அதே மாதிரி இங்க வந்து இவங்களோட காங்கிரஸும் இருக்கு. அது எப்படி நிதி போன்ற விஷயங்கள் எப்படி இந்த அரசு நடத்த போகுது, மத்திய பாஜக அரசு நடத்த போகுதுன்னு முக்கியமா இருக்கு. வாங்குறதுல இவங்க எந்த விதமான சமரசத்தை மேற்கொள்ள போறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. மத்திய பாஜக அரசு நிதி போன்ற விஷயங்கள்ல ஏற்கனவே திமுக அரசு வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திட்டாங்க. அதே மாதிரியான படாத பாடுபடுத்தினா தாவேக அரசோட காங்கிரஸும் பங்கேற்று இருக்கிற தாவேக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன், மோதல் போக்க கடைபிடிக்குமா, இல்ல இணக்கமான போக்க கடைபிடிக்குமா? இணக்கம்னா அது எந்த அளவுக்கு இணக்கம்? பாஜகவோட கொள்கைகளை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இணக்கமா, இல்ல நிதிகள் வாங்குறதுக்கு போராடுற அளவுக்கு இணக்கமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த பார்டர் லைனை எங்க கிராஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது காங்கிரஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அது திருமாவளவனும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு, ஐயுஎம்லும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பாஜகவோட இவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதே சமயம் காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால விஜய்க்கு பல பிரச்சனைகள் உண்டு. பண்டைய மாநிலங்களோட நமக்கு நதிநீர் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளாலையும் இருக்கு, கர்நாடகாலையும் இருக்கு. அவங்களும் எப்படி டீல் பண்ண போறாங்க? இப்ப ஜூன் 12 வந்தா காவிரி வாட்டர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது என்ன பண்ண போறாங்க? அதுல பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. குறிப்பிட்டபடி காவிரி வாட்டர் வந்து கர்நாடகா விடுவாங்களா மாட்டாங்களா? அப்ப காங்கிரஸையும் இங்க கூட வச்சுட்டு எப்படி நீங்க கர்நாடகாவை ஃபைட் பண்ணுவீங்க? பல விஷயங்கள் இருக்கு. அதனால இது வந்து கூட்டணி ஆட்சி, இது விஜய் ஆட்சி கிடையாது, விஜயோடைய தாவேக ஆட்சி கிடையாது, தாவேக தலைமையிலான கூட்டணி ஆட்சி. அப்ப காங்கிரஸும் அதுல இருக்கு, தீர்மாவும் இருக்காரு, ஐயுஎம்னு இருக்குன்னா அவங்க கருத்தெல்லாம் கேட்டுட்டு தான் போக வேண்டிய அவசியம் இருக்கு. கருத்தை கேட்காம போனீங்கன்னா அமைச்சரவைக்குள்ள பிளவு வரும். ஸோ இதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு காங்கிரஸுக்கு வந்து 59 வருஷம் கழிச்சு இப்பதான் ஆட்சியை நுகர்ற ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. அதை அவங்க விடத்துக்கு விரும்பல. திருமாவளவனுக்கு அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விடல. ஐயுஎம்எலுக்கு கேரளாவில் அவங்க ஏற்கனவே அமைச்சர்கள் இருக்காங்க, இப்போ ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைக்குது. அது காலகாலத்துக்கு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது, கிடைச்சிருக்கு, அவங்க அனுபவிக்க விரும்புறாங்க. சிபிஐ சிபிஎம் எப்போதுமே பதவியை விரும்புறது கிடையாது, வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால பல சிக்கல்களும் இருக்கு. காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால நீங்க பாஜகவோட உங்க அணுகுமுறையை வந்து எப்படி அமைச்சுக்கிறீங்கன்ற ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியமும் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஆக்சுவலா விஜய் பாஜக எதிர்ப்பை தீவிரமா பண்றது இல்ல. இப்போ கூட்டணி கட்சியில இருக்க திருமாவளவனோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பாஜக தீவிரமா எதிர்ப்பாங்க. சோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அது என்ன மாதிரி சிக்கலா அமையும்?
கண்டிப்பா சிக்கலா அமையும் சார். இது மட்டும் இல்ல. இது ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல இந்தியா கூட்டணியிலயும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸை எதிர்க்கிறாங்க. பல மாநில கட்சிகள் திமுகவை எதிர்த்துட்டாங்க. அங்க இந்தியா கூட்டணியில வந்து தாவேகாவை கொண்டு வைக்க முடியுமா தெரியல. தாவேகா அங்க போகுமா, மோடிக்கு பயந்துட்டு பேசாம இருந்துருமான்னு சொல்ல முடியாது. அதனால இந்தியா கூட்டணியோட எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்கு. இங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க இணக்கமா போறீங்க பாஜக அரசோட? இணக்கம்ன்றது அவங்க இப்போ பிஎம்சி ஸ்கூல் இருக்கு. இப்ப பிஎம்சி ஸ்கூல்ல நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்லையா? இருமொழி கொள்கை தான் உங்க கொள்கை. பிஎம்சியை நீங்க ஏத்துனீங்கன்னா இந்திக்கு வழி விடுற மாதிரி ஆயிடும். அதை நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்லையா? இல்லங்க நிதி கிடைக்கணும், வேற வழி கிடையாது, பிராக்டிக்கலா பார்க்கணும், அதை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா அது திருமாக்கு காங்கிரஸுக்கெல்லாம் காங்கிரஸ் கூட பிரச்சனையா இருக்காது. திருமாக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையா இருக்கும். திருமா கேள்வி கேட்பார், ஏன் நீங்க இருமொழின்னு சொல்லிட்டு நீங்க பிஎம்சி ஏத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கேள்வி கேட்குமான்னு தெரியல. கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கவங்க பிஎம்சிக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியல. ஈவன் வந்து கர்நாடகால கூட இருக்கு. கர்நாடகாலன்னா அவங்க வந்து ஹிந்தி ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையை வச்சிருக்கிற தாவேகா பிஎம்சி ஸ்கூலை ஏத்துனாங்கன்னா கொள்கை மாறுபாடு, கொள்கை வேறுபாடு இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பாஜக சொல்றது நீங்க ஏத்துனீங்கன்னா அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி பாஜகவுடைய பலவிதமான ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு இல்ல வந்து இந்த இது மாநிலங்கள்ல வந்து இந்த எம்பிக்களோட சீட்டுகள் அதிகப்படுத்துறது, இது பண்றது, மறுசீரமைப்பு, தொகுதிகள் மறுசீரமைப்பு, அதுல என்ன மாதிரி கருத்துக்கள் வரும் போது வக்போர்டு பில்லு போன்ற விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. கொள்கை ரீதியான பல விஷயங்கள் இங்க இருக்கு. நாளைக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தாங்கன்னா அதுல இவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ பல விஷயங்கள் இருக்கிறதுனால பாஜகவோட தாவேக்காவோட அணுகுமுறை, அதாவது பாஜக எதிர்ப்புன்றதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா பாஜகவோட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டை பாதிக்கும் போது அதை பத்தி பேசாதே எப்படி இருக்க முடியும்? பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் திமுக தோல்விக்கு காரணம்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க பாஜகவோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டை பாதிக்கும் போது பேசாத எப்படிங்க இருக்க முடியும்? நிதி கொடுக்காத இருந்தா பேசாத இருக்க முடியுமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டாமா? அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து அவங்களுக்கு துணையா இருக்காங்க சொல்ல வேண்டாமா? சில பேர் வந்து பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. பாஜக எதிர்ப்பை மட்டும் திமுக எடுத்துதான் தோற்றுருக்காங்க. எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? ஆக்சுவலா பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் காரணமாக தானே வருது. அப்ப தொடர்ந்து நீங்க அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா விஜய் அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? அது திமுக மாதிரி மோதல் போக்க கடைபிடிக்குமா, இல்ல அது இணக்கமான போக்க கடைபிடிக்குமா? இணக்கம்னா எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்கும், திருமாவளவன் கோவப்படுற அளவுக்கு இருக்குமா, கோவப்படாத அளவுக்கு இருக்குமா எல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். காங்கிரஸ் கோவப்படுற அளவுக்கு இருக்குமா, கோவப்படாத அளவுக்கு இருக்குமான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும்.